கோல்டு, டைமண்ட், ஆன்டிக், குண்டன் நகைகள் மற்றும் கோல்ட் பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பென்லியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 020 89 00 0194. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. மரணம் ஒருவரை புனிதராக்கி விடாது என்ற அடிப்படையிலான சமூக வலைத்தள விமர்சனங்கள் ஒருபுறமாகவும், அதேபோல தமிழர்களின் தேசிய அரசியல் பரப்பின் மூத்த அரசியல் தலைமகன், நவீனகால பிதாமகன் என்ற விழிப்புகள் மறுபுறமாகவும் உலாவர, திருமலையில் இரா சம்பந்தன் என்ற நொனாஜெனரேனிய தமிழ் அரசியல்வாதியின் உடல் தீயுடன் இன்று கலக்கின்றது. இரா சம்பந்தனுக்குரிய இறுதி நிகழ்வுகள் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழங்கிய ஸ்டேட் பெட்ரோனாஷ் எனப்படும் அரச அனுசரணையுடன் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ரணில் விக்ரமசிங்க உட்பட்ட ஆளுங்கட்சி முகங்களும், நாமல் ராஜபக்ஷ போன்ற எதிர்கட்சி முகங்களும் பங்கேற்கின்றன. இவர்களுக்கு அப்பால், வாக்கு நிர்ணயிக்கு அப்பால் உள்ள இந்திய பெரியனர் வீட்டிலிருந்தும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போன்ற சில முகங்களும் டெல்லியின் சார்பாகவும் சென்னையின் சார்பாகவும் இந்த நிகழ்வில் பங்கெடுக்கின்றன. இரா சம்பந்தனின் இறுதி நிகழ்வுக்காக ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழங்கிய அனுசரணையை அதிகம் வெளியே சொல்வதற்கு பிரியப்படாத தமிழரசு முகங்கள், அதற்கு மாற்றாக இரா சம்பந்தனுக்கும் பிரபாகரணியத்தின் பின்னால் இருக்கக்கூடிய தேசிய தலைவர் என்ற தகுதி நிலையை பலிந்து கொடுக்க தலைப்பட்டாலும், ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது தரப்பில் இறுதி நிகழ்வுகளுக்கு அனுசரணை வழங்கி தனது நல்லிணக்க பாதையில் சில புள்ளிகளை புறமுனைகிறது. இரா சம்பந்தனின் இறுதி நிகழ்வை மையப்படுத்தி கொழும்பு அதிகார மையம் வெளிநாடுகளுக்கு வெளிப்படுத்தக்கூடிய இந்த காட்சிப்படுத்தலின் அடிப்படையில் இலங்கையில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்கள், பதவியில் இருந்த அனைத்து முதன்மை தலையாரிகள் மற்றும் இரண்டாம் தலையாரிகளான பிரதமர்கள் ஆகியோரின் மதிப்பை பெற்ற தலைவராக இரா சம்பந்தன் இருந்ததாக விடாது கருப்பு மகிந்த முதல் அரசியல் நரியார் ரணிலார் வரையான தலைகளின் இரங்கல் செய்திகள் புலப்படுத்தியுள்ளன. இரா சம்பந்தனின் உடலப்பிழையை கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கும், யாழ்ப்பாணத்திலிருந்து திருமலைக்கும் கொண்டு செல்வதற்கு தமது ஹார்பின் Y-12 ரக விமானத்தில் சில மாற்றங்களை செய்தது முதல், அவரது உடலப்பிழையை பலாலி மற்றும் சீனன்குடா படைத்தளங்களில் காவி சென்றது வரை ஸ்ரீலங்கா வான்படையினர் முக்கிய பங்கை வழங்கியுள்ளனர். குறிப்பாக இரா சம்பந்தனின் உடலப்பிழையை காவி செல்வதற்காக விமானத்தில் இருந்த இருக்கைகள் தற்காலிகமாக அகற்றப்பட்டதாக விமானப்படை கூறுகிறது. ஆனால் இவ்வாறாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழங்கிய இந்த ஸ்டேட் பெட்ரோனாஷ் அனுசரணையை பகிரங்கப்படுத்திக் கொள்வதற்கு தமிழரசு முகாமில் சிலருக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் இவ்வாறான செய்திகளை பகிரங்கப்படுத்தினால் அது சம்பந்தனின் தலைமகன் பிதாமகன் என்ற நிலையை உரசிக்கொள்ளும் என்பதால் அவர்கள் இந்த விடயத்தில் கமுக்கங்களை பேணிக்கொண்டார்கள். ஆனால் ஸ்ரீலங்கா வான்படையோ தாம் செய்த நல்லிணக்கத்தை கமுக்கமாக வைத்திருக்க தயாராக இல்லை. இதனால் இரா சம்பந்தனின் உடலப்பிழை பலாலியிலும் சீனன்குடாவிலும் தமது வான்படையினரால் காவி செல்லப்பட்டதான விழிப்புடன் அதற்குரிய நிழல் படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இது இவ்வாறு இரா சம்பந்தனின் பௌதிக உடல் தீயுடன் சங்கமிக்கும் நகர்வுடன் தமிழ் தேசிய அரசியலின் முக்கிய அடையாள முகம் ஒன்றின் பிரசன்னம் இல்லை என்பதால் இனி தமிழரசு மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை பொறுப்புக்கான இழுபறிகளும் போட்டிகளும் தொடரத்தான் செய்யும். அந்த வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைமை பொறுப்பை எடுக்க சுமந்திரனுக்கும் செல்வம் அடைக்கலநாதனுக்கும் இடையில் ஒரு போட்டி உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. ஏனோ தெரியவில்லை, கட்சி சார்ந்த தமிழர்களின் அரசியல் தலைமைகளை பொறுத்தவரை அது எப்போதுமே தொழில்முறை சட்டவாளர்களுடன் அதிக பிணைப்பை கொண்டிருப்பதை அன்று முதல் இன்று வரை காண முடிகிறது. அன்று தந்தை செல்வா ஆகிய SAV செல்வநாயகம், ஜிஜி ஆகிய ஜிஜி பொன்னம்பலம், அமீர் ஆகிய அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம், சிவசிதம்பரம், நீலன் திருச்செல்வம், இரா சம்பந்தன், குமார் பொன்னம்பலம், இப்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சுஹாஸ், சுமந்திரன் என நீளும் இந்த சட்டவாளர் பட்டியலில் இப்போது இரா சம்பந்தனின் இடத்தை இப்போது இன்னொரு தொழில்முறை சட்டவாளர் பிடிக்க முனைகிறார்.
இதற்கிடையே தமிழர்களுக்கு சுதந்திர தமிழீழம் என்ற அடிப்படையில் தனிநாடு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்ற வட்டுக்கோட்டை தீர்மானம் என்ற ஆணையின் அடிப்படையில் இரா சம்பந்தன் தமிழர்களின் அரசியல் முன்னரங்குக்கு நகர்த்தப்பட்டாலும் அவர் தனிப்பட்ட ரீதியில் ஒருபோதும் தனிநாட்டு கோரிக்கையை ஏற்கவில்லை என அவருக்குரிய இரங்கல் செய்திகளில் ஸ்ரீலங்காவின் அரசியல் தலைகள் குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும். சுதந்திர தமிழீழம் என்ற கோட்பாட்டை இரா சம்பந்தன் ஆரம்பத்திலிருந்தே ஏற்றுக்கொள்ளாததால் தான் 1976 ஆண்டில் வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது அந்த மாநாட்டில் பங்கேற்றுக் கொள்வதை இரா சம்பந்தன் வேண்டுமென்றே தவிர்த்து விட்டதாக இன்று ஸ்ரீலங்காவின் முன்னணி ஆங்கில பத்திரிகை ஒன்று செய்தியையும் வெளியிட்டுள்ளது. இவ்வாறான செய்திகள், கனப்படுத்தல்கள் மற்றும் கனவீனப்படுத்தல்களின் பின்னணியில் இரா சம்பந்தன் தீயுடன் சங்கமிக்கிறார். ஆனால் வடக்கை பொறுத்தவரை இரா சம்பந்தன் குறித்த இறுதி நிகழ்வு செய்திகளை மேவி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையை மையப்படுத்தி கிளம்பிய வடக்கின் மருத்துவ மாபியா குறித்த பரபரப்புகள் தொடர்ந்து முலாவர தலைப்படுகின்றன. இந்த மருத்துவ முறைகேடுகளை பகிரங்கப்படுத்திய சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் மருத்துவ முகமான ராமநாதன் அர்ச்சுனாவை இடமாற்ற கோரி அரச வைத்திய அதிகாரிகள் சங்க உறுப்பினர்கள் தொடர்ந்தும் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை செய்து வருகின்றார்கள். ஏற்கனவே மருத்துவர் அர்ச்சனா மீது அரச வைத்திய அதிகாரிகள் சங்க உறுப்பினர்கள் தாக்குதலை நடத்தியிருந்த நிலையில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்க உறுப்பினர்கள் நடத்தும் போராட்டத்திற்கு எதிரான ஒரு மக்கள் போராட்டம் நாளை நடத்தப்படும் வகையில் புதிய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கில் உள்ள அரச மருத்துவமனைகளின் முன்னேற்றத்திற்காக செயற்பட முனையும் மருத்துவருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சதிகளை முறியடித்து சாவகச்சேரி வைத்தியசாலை பணிகளை வளமைக்கு திருப்பிக் கொள்ள சாவகச்சேரி பொது அமைப்புகள் பொதுமக்களுடன் இணைந்து இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்த நிலையில் இந்த மருத்துவ முறைகேடுகளை அம்பலப்படுத்திய மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என வடமாகாண சபையின் சுகாதார பணிப்பாளர் அறிவித்தாலும் வடக்கின் மருத்துவ மாபியா குறித்து எழுந்த செய்திகள் தமிழர்களின் அரசியல் மற்றும் நிர்வாக கையறு நிலையை வெளிச்சப்படுத்திக் கொண்டுதான் உள்ளது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரான்ஸ் நாளை காலை எப்படிப்பட்ட ஒரு அரசியல் முகத்தை கொண்டிருக்கக்கூடும்? இவ்வாறான ஒரு முக்கிய வினாவுக்கு பின்னால் பரபரப்பு மற்றும் பதற்றங்களுடன் பிரான்ஸ் பொது தேர்தலின் 2ஆம் சுற்று வாக்களிப்பு இடம்பெற்று வருகின்றது. பலத்த பாதுகாப்பு மற்றும் 30,000 காவல்துறையினரின் களமிறக்கத்துடன் இந்த இறுதி சுற்று வாக்களிப்பு இடம்பெற்று வருகின்றது. இன்றைய வாக்கெடுப்பின் முடிவு எதுவாக இருந்தாலும் தலைநகர் பாரிஸ் மற்றும் ஏனைய பிரெஞ்சு நகரங்களில் வன்முறைகள் வெடிக்கலாம் என்ற அச்ச நிலை இருப்பதால் இன்று மாலை பிரெஞ்சு நாடாளுமன்றத்துக்கு வெளியே நடத்த திட்டமிடப்பட்ட போராட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல்களில் அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரனின் ஆளும் தரப்புக்கு ஏற்பட்ட தோல்வியை அடுத்து மேக்ரன் திடீரென நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு உத்தரவிட்டதால் 1 மாத காலத்துக்குள் மீண்டும் பிரெஞ்சு மக்களும் பிரெஞ்சு குடியுரிமையை கொண்டவர்களும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை எழுந்தது. கடந்த 2022 இடம்பெற்ற பொது தேர்தலில் ஏற்கனவே மேக்ரன் தரப்புக்கு அறுதி பெரும்பான்மை இழக்கப்பட்ட நிலையில் இன்றைய வாக்களிப்பில் தீவிர வலதுசாரி தேசிய பேரணி அதிக வலுப்பெறும் என்ற ஊகங்களும் கணிப்புகளும் பலமாக உள்ளதால் நாளை காலை பிரான்சில் உருவாகக்கூடிய புதிய அரசியல் கள நிலவரத்தை அரசு தலைவர் மேக்ரன் எவ்வாறு கையாள்வார் என்பதும் இந்த அபாயகரமான பச்சை மண் சுட்டமண் அரசியல் கூட்டு வாழ்வை அவர் எவ்வாறு சமாளித்துக் கொள்ள முடியும் என்பதும் இப்போது முக்கியமான ஐயங்களாகின்றன. இந்த அபாயகரமான முயற்சியில் மேக்ரன் தனது வீழ்ச்சியை விரைவுபடுத்துவார் என்ற எதிர்வு கூறல்களும் உள்ளன. எனினும் 2027 ஆண்டு வரை அரசு தலைவர் பொறுப்பில் தான் இருப்பேன் என மேக்ரன் உறுதி கூறினாலும் பலர் அந்த உறுதிமொழியை நம்பிக்கொள்ளவில்லை. இன்றைய தேர்தலில் மரீன் லூபனின் தீவிர வலதுசாரிகள் ஒருவேளை ஆட்சியை பிடித்தால் மேக்ரன் தனக்குரிய எஞ்சிய 3 ஆண்டுகால பதவியில் நீடித்துக் கொள்ள மாட்டார் என்ற ஊகங்கள் பலமாக உள்ளன. இன்று இடம்பெற்று வரும் வாக்களிப்பு ஊடாக தீவிர வலதுசாரிகள் ஒரு வரலாற்று வெற்றியை எதிர்பார்த்துக் கொள்வதால் இது பிரான்சின் வரலாற்றில் ஒரு முக்கிய தேர்தலாக பதிவாகின்றது. ஆனால் அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்கு வாஞ்சப்படும் தீவிர வலதுசாரிகளுக்கும் கடுமையான அரசியல் முட்டுக்கட்டைகள் நிச்சயமாகவே உள்ளன. ஏனெனில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற முதல் சுற்று தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் தீவிர வலதுசாரி வேட்பாளர்களை தோற்கடித்துக் கொள்வதற்கான சிறந்த வாய்ப்புகளை ஏனைய கட்சிகள் உருவாக்கி கொண்டன. இதன் அடிப்படையில் நூற்றுக்கணக்கான வேட்பாளர்கள் 2ஆம் சுற்று போட்டியில் இருந்து விலகி இருந்தனர். அந்த பின்னணியில் தான் இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பித்த வாக்குப்பதிவு இரவு 8 மணிக்கு முடிவடைந்தவுடன் கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டு எதிர்வரும் அரசாங்கம் எவ்வாறு அமையக்கூடும் என்ற கணிப்புகள் வெளிவரும். குறிப்பாக தீவிர வலதுசாரிகள் பிரான்சின் 5ஆம் குடியரசில் முதன்முறையாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வார்களா இல்லையா என்ற முடிவு தெரியவரும். ஒருவேளை அவர்கள் அதிகாரத்தை நெருங்கினால், இல்லையென்றால் அதிகாரத்தை பிடித்தால் பிரான்சில் எதிர்வரும் நாட்களில் அரசியல் பதற்றம் அதிகரிக்கலாம். இது எதிர்வரும் 26ஆம் தேதி பாரிஸ் நகரில் ஆரம்பிக்க உள்ள ஒலிம்பிக் போட்டிகளுக்கு புதிய சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும்.
பிரான்ஸ் நிலவரங்கள் இவ்வாறு இருக்க, அயல்நாடான பிரித்தானியாவில் ருவாண்டா டிபோர்டேஷன் ஸ்கீம் இஸ் டெத் அண்ட் பெரிட் என்ற நிலைப்பாடு வந்துவிட்டது. அதன் அடிப்படையில் புதிய தொழிற்கட்சி அரசாங்கம் முந்தைய அரசாங்கத்தின் ருவாண்டா நாடு கடத்தல் திட்டத்தை இல்லாது செய்துள்ளது. பிரித்தானியாவில் அதிகரித்து வரும் சட்டவிரோத குடியேற்றத்தை கையாள்வதற்காகவும் ஆங்கில கால்வாயை கடந்து சிறிய படகுகளில் பிரித்தானியாவுக்குள் நுழையும் சட்டவிரோத குடியேறிகளின் தொகை அதிகரித்து வருவதை தடுப்பதற்காகவும் ரிஷி சுனாக் அரசாங்கம் இந்த ருவாண்டா நாடு கடத்தல் திட்டத்தை கொண்டு வந்தது. ஆனால் தற்போது அந்த திட்டம் டெட் அண்ட் பெரிட் என புதிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது ருவாண்டா திட்டம் மரணிக்க வைக்கப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறுகிறார். நேற்று நடத்தப்பட்ட தனது முதலாவது அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் கேர் ஸ்டார்மர் இதனை அறிவித்தார். இந்த மாதத்தின் முதல் வாரங்களில் ருவாண்டாவுக்கு நாடு கடத்தல் விமானங்கள் புறப்படும் என முன்னைய பிரதமர் ரிஷி சுனாக் அறிவித்த நிலையில் இவ்வாறு நாடு கடத்துவதற்காக மொத்தமாக தடுத்து வைக்கப்பட்ட 220 பேர் ஏற்கனவே பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். எனினும் புதிய அரசாங்கமும் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதை தனது ஆட்சியின் முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்றாக கொண்டிருப்பதால் கேர் ஸ்டார்மர் அரசாங்கத்தின் திட்டங்கள் இனிமேல் தான் பகிரங்கத்துக்கு வரக்கூடும். எனினும் தற்போதைய நிலையில் முன்னே அரசாங்கத்தின் ருவாண்டா திட்டம் இறந்துவிட்டது என்பதுதான் யதார்த்தமாகும். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.